வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்கணுன்னா, ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. டக்குன்னு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான சாம்பாருங்க. இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக நல்லாயிருக்கும். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம், அதுவும் குக்கர்லேயே செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் அளவாக ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சூடானதும் பாசிப்பருப்பு இல்லையா, அந்த பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு அளவு, ஒரு ஸ்பூன் அப்படின்னா நான் வந்து தனியாக ஒரு கரண்டி வச்சுருக்கேன் பருப்புக்கு. அதில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 4-5 பேருக்கு அது தாராளமாக போதும். அது தண்ணியில் அந்த பருப்பு கிடக்கட்டும். அந்த இன்பிட்வீன் டைமில் நம்ம என்ன பண்ணலாம், காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கிழங்கு அப்படியே சாப்பிடுவீங்கன்னா இதே மாதிரியே போட்டுக்கலாம். என் பசங்களுக்கு பிடிக்காது, ஸ்மாஷ் பண்ணி விட்டுருவேன். அதனால் தோல் சீவிட்டு போட்டிருக்கேன். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கொதிச்சுட்ருக்க அந்த தண்ணியில் அப்படியே போட்டுடலாம். சைடில் வந்து ஒரு குக்கரில் பொங்கல் வச்சுருக்கேன். அந்த விசில் வருது, அதனால தான் ஆவி அடிக்குது, உங்களுக்கு இது மாதிரி தெரியுது. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சால்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். எல்லா காயுமே நம்ம வந்து ஒன்றா போட்டுடலாம். தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது ரெண்டும் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் வந்து சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு இட்லி தோசைன்னா கொஞ்சம் நல்லா டைலூட்டாக வச்சுக்கலாம். பொங்கலுக்குன்னா ஓரளவு கொஞ்சம் திக்காகவே தான் இருக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருந்தால் போதுமானது. ஒரு 3 விசில் விடலாம், இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் கணக்கு, அவ்வளோதான். வச்சு இறக்கிட்டு நம்ம வந்து தாளித்து போட வேண்டியதான். இப்படியே வந்து தாளித்து வச்சாலும் சூப்பராக இருக்கும். பொடி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெந்தயம், பட்டை மிளகா, அப்புறம் ஜீரகம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் வறுத்து நுணுக்கி வச்சுட்டு மல்லியும் சேர்த்துக்கணும். அதில் வறுத்து நுணுக்கி அந்த பவுட்ரு தனியாக வச்சுருப்பேன். பொடி சாம்பார் அப்படிங்கிறப்ப அந்த பொடியும் இதில் போட்டு நம்ம செஞ்சோன்னா அந்த பிராமின்ஸ் ஹோட்டலில் இருக்க சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்கும். அது தனியாக அது 3 நாள் போடுறேன். பாருங்கள், இப்போ எடுத்தோன்னே இந்த மாதிரி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்மாஷ் பண்ணி விட்டு நல்லா சாம்பார் நல்லா திக்காயிடும். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், மிளகாய், ஜீரகம், கடுகு வச்சுருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம். குட்டி கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம தாளிப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருகாப்பிலையை போட்டுட்டு நம்ம தாளித்து சாம்பாரில் தூக்கி ஊற்ற வேண்டியதாக. மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலையும் போட்டால் சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தாளிப்பு எடுத்து நம்ம வந்து இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாம்பாரில் சேர்த்துற வேண்டியதாக. எப்போவுமே தாளித்ததுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சாம்பார் வந்து இதுவாகிடும். இந்த மாதிரி தாளிப்பு அதோடு சேர்த்துட்டாலே போதுமானது தான். சூப்பரான சாம்பார், குக்கர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.